இந்தியாவில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆன உடனே அந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன சிப்செட் என்ன மோடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யாருமே கவலைப்படுறதில்ல. எல்லாருமே கேட்குற கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோனில் எத்தனை 5G பேண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 5G பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக பேசப்படுற ஒரு டாப்பிக்காக இருக்குது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த 5G பேண்ட்னா என்ன, இந்த 5G பேண்டில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் எத்தனை 5G பேண்ட் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும், இந்தியாவில் எத்தனை 5G பேண்ட்ஸ் வரப்போது, குளோபலாக எத்தனை 5G பேண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதே சமயத்தில் ரொம்பவே பேசிக்கான விஷயங்கள், அதாவது 4G ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்கிரேட் ஆகுமா, இல்லை 5G ரெண்டு டூவல் சிம்மும் 5G சிம் கார்டாக இருக்கணுமா, இந்த மாதிரி சிம்பிள் விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 5G பேண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஸோ 5G நெட்வொர்க் அப்படின்னு சொல்லும்போது 5th ஜென்ரேஷன் ஆஃப் நெட்வொர்க். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது 4th ஜென்ரேஷன். ஸோ 4th ஜென்ரேஷனுடைய அடுத்தது, அதாவது சக்ஸஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th ஜென்ரேஷன். இதில் தான் இப்போ இந்தியாவில் எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் 5G இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸோ இந்த 5th ஜென்ரேஷன் ஆஃப் நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாகவே ஒரு கேம் சேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா 4th ஜென்லேருந்து 5th ஜென் அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் லேட்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த 5G நெட்வொர்க்கில் எந்த நெட்வொர்க் அப்படின்னாவே அதை பேண்ட்ஸில் தான் நம்ம டிவைட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ 4Gயாக இருக்கட்டும் 5Gயாக இருக்கட்டும், எந்த நெட்வொர்க்காக இருந்தாலுமே அதை பேண்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணும்போது தான் ப்ராக்டிக்கலாக எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். ஸோ 5G நெட்வொர்க்கை பேண்ட்ஸாக டிவைட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் 5G பேண்ட். ஸோ 5G பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது 3 டைப்பாக டிவைட் பண்ணி தான் குளோபலாக எல்லா இடங்களையும் யூஸ் பண்ணுறாங்க. குளோபல் அப்படின்னு நான் சொல்லும்போது ஏற்கனவே US சைனாலலாம் 5G லான்ச் பண்ணி எல்லாருமே ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் 3 டைப்பாக தான் 5G பேண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாலையும் 3 டைப்பாக தான் 5G பேண்ட் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த 3 டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பேண்ட், மிட் பேண்ட், ஹை பேண்ட். ஸோ இந்த 3 பேண்ட்ஸ்லையுமே உங்களுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த 3 பேண்டையுமே இவங்க ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வச்சு தான் கால்குலேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது அது ஹர்ட்ஸில் தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ மெகா ஹர்ட்ஸ், கிகா ஹர்ட்ஸ், இந்த மாதிரி தான் இவங்க கால்குலேட் பண்ணி இதை பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ லோ பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் ஃப்ரீக்வன்சி, இதில் மிட் பேண்டை sub-6 GHz அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை பேண்டை MM வேவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணுத்துலேயுமே உங்களுக்கு அதிகமான ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MM வேவ் டெக்னாலஜி, ஏன்னா அது ஹையர் ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. அதே மீடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sub-6 GHz இருக்குது. அதே லோவர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பேண்டில் இருக்குது. இப்படி தான் 3ஐயும் பிரிச்சிருக்காங்க. லோ பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600லேருந்து 850 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இவங்க ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதில் மிட் பேண்டுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 2 GHz to 6 GHz, அப்படி இல்லைன்னா 2000 MHz to 6000 MHz அப்படியும் நம்ம சொல்லலாம். அதே உங்களுக்கு MM வேவ் டெக்னாலஜி ஹை பேண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 GHzலேருந்து 28 GHz வரைக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது கிளியராக இருக்குது. ஸோ இதுதான் லோ பேண்ட், மிட் பேண்ட், ஹை பேண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் குளோபலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் லோ பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600லேருந்து 850 அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். அதாவது ஒரு டவர் வச்சா போதும், இதோட ரேடியஸ் 100 கிலோமீட்டர் வரைக்கும் இதால் கவர் பண்ண முடியும். ஆனால் இன்டர்நெட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதால் கம்மியாக தான் கொடுக்க முடியும். பட் கவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இதால் கவர் பண்ண முடியும். ஏன்னா இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நடுவில் செவர் இருந்தாலும் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருந்தாலும் இதால் ஈஸியாக பெனட்ரேட் பண்ண முடியும். ஸோ லோ பேண்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கவரேஜ் அதிகமாக இருக்கும், ஆனால் ஸ்பீட் கம்மியாக இருக்கும். பட் இந்த ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 4G யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் 100 Mbps அப்படின்னு சொல்லும்போது லோ பேண்டுடைய ஸ்டார்டிங் ஸ்பீடே நமக்கு 300 to 350 இருக்கும். ஸோ 4Gயை கம்பேர் பண்ணும்போது லோ பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீட் அதிகமாக தான் இருக்கும். பட் ரியல் 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பேண்டில் நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த லோ பேண்ட் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்ஜெஸ்டடாக இருக்கும்போது உங்களுக்கு கவரேஜ் அதிகமாக வேணும், ஒரு டவர் தான் வைக்க முடியும் அப்படிங்கும்போது லோ பேண்ட் ஃப்ரீக்வன்சி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதே ஹை பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MM வேவ் டெக்னாலஜி லோ பேண்ட்லேருந்து இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். இது உங்களுக்கு 24 GHzலேருந்து 28 GHz அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும், லேட்டன்சி ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MM வேவ் டெக்னாலஜியில் கவரேஜ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு வால்
தோலையோ இல்லைனா ஒரு கிளாஸையோ இது தாண்டி வந்து நமக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுக்கறதே வந்து mmWave டெக்னாலஜியில் கஷ்டம். பட் mmWave டெக்னாலஜி தான் மற்ற ரெண்டை விட உங்களுக்கு ரொம்பவே காஸ்ட்லி. ஏன்னா இது ஹை பேண்ட், அதனால காஸ்ட்லி. இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரியில் ஆட்டோமேஷன் பண்ணணும், அந்த ஃபேக்ட்ரி வரைக்கும் யூஸ் பண்ணணும். ஒரு பிக் ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஆஃபீஸ் வரைக்கும் யூஸ் பண்ணணுங்கும்போது உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் கவரேஜ் கரெக்டாக இருக்கும். ஸோ mmWave டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன், ஃபேக்ட்ரி யூஸ் இந்த மாதிரி இதுக்கு தான் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க ஸ்மார்ட் ஃபோன் நெட்வொர்க்கை விட. ஸோ அதே மிட் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லோ பேண்ட், ஹை பேண்டை விட ரொம்பவே பெஸ்ட்டான பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மிட் பேண்டுடைய ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 GHzலேருந்து 3.8 GHz ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த 3 பேண்ட், அதாவது லோ பேண்ட், மிட் பேண்ட், ஹை பேண்ட், இந்த 3 பேண்டில் தான் வந்து குளோபலாக எல்லா இடங்கள்லையும் வந்து 5G யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாலையும் வந்து லோ பேண்ட், மிட் பேண்ட், ஹை பேண்ட் மூணுமே வரப்போகிறதா தெரியுது. ஸோ 5G பேண்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், அதில் 3 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். 3 டைப்புமே வந்து அதில் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்தியாவில் என்ன 5G ஃப்ரீக்வன்சி, என்ன பேண்ட் இவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தற்சமயம் இந்தியாவில் வந்து 5G டெஸ்டிங் அண்ட் ட்ரையல் வந்து சிட்டி அண்ட் கிராமம் எல்லா இடங்கள்லையும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ட்ராய் வந்து இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஜியோ, வோடஃபோன், ஏர்டெலுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்க 5G ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பேண்டில் வந்து டெஸ்டிங் அண்ட் ட்ரையலுக்கு வந்து 700 MHz இப்போ அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மிட் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3500 MHz இவங்க அலாட் பண்ணியிருக்காங்க டெஸ்டிங் அண்ட் ட்ரையலுக்கு. அதே ஹை பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.25 to 28.5 GHz வந்து அலாட் பண்ணியிருக்காங்க டெஸ்டிங்க்கு ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இவங்க 3 பேருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து உங்களுக்கு லோ பேண்ட், மிட் பேண்ட், mmWave டெக்னாலஜி, ஹை பேண்ட் மூணுத்துலேயுமே வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஸ்பெக்ட்ரம் அலாட் பண்ணி இப்போ எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேண்ட்ஸ் தவிர வந்து இந்தியாவில் ஏற்கனவே 4G பேண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 4G பேண்ட்ஸையும் வந்து 5G-யாக என்ஹான்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 4G பேண்ட்ஸில் இவங்க இப்போ டெஸ்டிங் அண்ட் ட்ரையல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 800 MHz, 900 MHz, 1800 MHz, 2500 MHz ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸில் தான் இந்தியாவில் 5G வரப்போகுது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி பேண்ட், அதாவது 700 MHz, அதுக்கப்புறம் 800 MHz தான் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து N1, N2, N41 இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதில் N1னா என்ன ஸ்பெக்ட்ரம், இதில் N2னா என்ன ஃப்ரீக்வன்சி சப்போர்ட் பண்ணும், N41னா என்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் இந்தியாவில் சப்போர்ட் ஆகுமா அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியும். இந்த லிஸ்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் குளோபலாக எல்லா இடங்கள்லையும் யூஸ் பண்ணுறது. ஸோ N1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பாருங்கள் 2100 அப்படின்னு போட்டிருக்கு. அதே N3 வந்து 1800, இங்கே 700 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து N28. ஸோ இந்தியாவில் 700 MHz வந்து இப்போ டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ N28 ஏதாவது ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தால் அது இந்தியாவில் 5G கம்பேட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்குற லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N3, N8, N20, N28, அதுக்கப்புறம் N41, N78 இது எல்லா பேண்ட்ஸுமே வந்து இந்தியாவில் 5G கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து இந்த பேண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் யூனிவர்சல் பேண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து N78. அதனால தான் எல்லா பிராண்ட்ஸுமே வந்து N78 கொடுக்குறாங்க. US, சைனாவில் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து N78 தான் கொடுக்குறாங்க. இந்தியாவில் முதல்ல வந்து இது லான்ச் பண்ண மாட்டோம், ட்ராய் ஒத்துக்கவே இல்லை. அதனால் வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்தது. இப்போ டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் சரி, ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸும் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்பெக்ட்ரம் கொண்டு வந்தால் தான் 5G ஸ்பீடை வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா 700 MHz அப்படின்னு சொல்லும்போது வந்து 4Gலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் பெஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா அது லோ பேண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த N78 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 MHz அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு ஸ்பீட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ரியல் 5G வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த N78 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் 5G பேண்ட் அப்படின்னு சொல்லி இப்போ இந்தியாலையும் இது டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் 5G ஸ்மார்ட் ஃபோன் இனிமேல் வாங்கும்போது வந்து எந்த 5G பேண்ட் இந்தியாவில் கம்பேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது. ஸோ இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், ட்ரையல் பண்ணிட்டு இருக்க லிஸ்ட், இந்தியாவில் டெஸ்டிங் பண்ணுறது. ஸோ அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆனதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ நான் பண்ணுறேன், அப்போ கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த பேண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து டெஸ்டிங்கில் வந்து இதெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் இந்தியாவில் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது ஒரே ஒரு 5G பேண்ட் இருந்தால் போதுமா, அதுவே நல்லா ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு அதிகமான 5G பேண்ட்ஸ் இருக்கும்போது வந்து கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற டெலிகாம் ஆப்ரேட்டருடைய ஸ்பெக்ட்ரம், ஸ்பீட், ஃப்ரீக்வன்சி எல்லாம் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ ஏதாவது ஒரு பேண்டில் வந்து உங்களுக்கு 5G கம்பேட்டபிள் ஆகிட்டே இருக்கும். அது லோ பேண்டாக இருக்கலாம், இல்லை மிட் பேண்டாக இருக்கும். ஏதாவது ஒரு இதில் வந்து உங்களுக்கு கம்பேட்டபிளாக இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதிகமான 5G பேண்ட்ஸ் இருக்கும்போது தான் உங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நான் 4G ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கேன். ஸோ இந்தியாவில் 5G லான்ச் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக என் சிம் கார்டு அப்கிரேட் ஆகிடுமா, எனக்கு 5G காட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடையாது. இந்தியாவில் 5G லான்ச் ஆகும்போது உங்ககிட்ட 5G ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு 5G எனேபிள் ஆகும். 4G ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த சிம்முமே அப்கிரேட் ஆகாது. அதே நீங்கள் ஒரு வேளை 5G ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தா அது 4Gயாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். பட் வைஸ் வர்ஸாக ஒர்க் ஆகாது. அடுத்ததாக நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, டூவல் 5G சிம்மோட நான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டால் ஒரு 4G சிம் ஒரு 5G சிம் போட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. எஸ், தாராளமாக யூஸ் பண்ணலாம். 2 5G சிம்மும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2மே 4G சிம்மாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 4G அண்ட் 5G சிம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக நிறைய பேர் கேட்குற கேள்வி, இந்தியாவில் 5G எப்போ லான்ச் ஆகும், 5G பிளான்ஸ் வந்து காஸ்ட்லியாக இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி. ஸோ இந்தியாவில் 5G டெஸ்டிங் தற்சமயம் நடந்துகிட்ருக்கு. டெஸ்டிங் அண்ட் ட்ரையல்ஸ் போகுது. ஸோ டெஸ்டிங் அண்ட் ட்ரையல்ஸ் வந்து நம்ம குளோபலாக, அதாவது US, சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டெஸ்டிங் அண்ட் ட்ரையல் ஆரம்பித்து வந்து 6 months ஆச்சு அவங்களுக்கு வந்து லான்ச் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ அதை கணக்கு பண்ணும்போது இந்தியாவில் வந்து இன்னிலேருந்து ஒரு 6 மாதம் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு 5G அஃபிஷியலாக இவங்க லான்ச் பண்ணுறது. அதுவும் வந்து 5G லான்ச் ஆனோடனே இந்தியாவில் எல்லாருமே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவங்க ஃபேஸ் வைஸாக தான் வந்து ஒவ்வொருத்தருக்காக வந்து எனேபிள் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் ஏர்டெல், ஜியோ எல்லாம் ரொம்பவே குவிக்காக கொடுக்கணும் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபேஸ் வைஸாக எனேபிள் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும் இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் 5G எனேபிள் ஆகிறதுக்கு. அடுத்ததாக 5G பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4Gயை விட அது காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் US அண்ட் சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 4G பிளான்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 20 to 25% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதை கணக்கு பண்ணும்போது இந்தியாலையும் வந்து 15 to 25% அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு 400 ரூபாய் கட்டுறீங்கன்னா 5G வந்ததுக்கப்புறம் ஒரு 700 ரூபாய், 700 rupees கிட்ட கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ மற்ற பிளான்ஸ் எல்லாம் நீங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு 4Gயோட 5G காஸ்ட்லியாக தான் இருக்கும். 5G பேண்ட்னா என்னன்னு பார்த்தோம், அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், இந்தியாவில் என்னென்ன 5G பேண்ட் வந்து இப்போ டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம், அதோட ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே டைப் பண்ணுங்கள். எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து இன்னொரு வீடியோ 5G பேண்ட்ஸ் பற்றி நான் பண்ணுறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் 5G லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டாக 5G பேண்ட்ஸ் என்னென்ன நமக்கு சப்போர்ட் ஆகும், கம்பேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.